வணக்கம். இந்த வீடியோவில் மகரம் ராசிக்காரர்களுக்கு சனியின் வக்ரப்பெயர்ச்சி தருணங்களில் என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படுகிறது என்பதை துல்லியமாக சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு முதல் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வரை சனி தன்னுடைய சொந்தமனையான காலபுருஷ தத்துவத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடமான கும்பம் ராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பார். தமிழ் காலகட்டமென்று பார்க்கும்போது ஆனி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருடம் முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி முடியும் வரை 136 தினங்களுக்கு சனி வக்ர நிலையில் சஞ்சரிப்பார். சனி பகவான் சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பயணம் செய்யக்கூடிய தருணங்களில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி பெறுவார். அதேபோன்று வக்ர காலங்களில் சனியின் வலிமை கூடுதலாக இருக்கும். வக்ரம் பெற்ற சனி தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறுபட்ட தன்மைகளை பெற்று பலன்களை வழங்குவார். அதாவது ஒரு அசுபகிரகம் வக்ரம் பெற்றால் சுபதன்மையோடு சுபபலன்களை கொடுக்கும். ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அசுபத்தன்மையோடு அசுபபலன்களை கொடுக்கும். மேலும் அந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களின் காரகத்துவங்களுக்கு மாறான பலன்களை கொடுக்கும். ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சனி தகப்பனாராக கருதக்கூடிய சூரிய பகவானுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பயணித்துக் கொண்டிருக்கும் போதுதான் சனி பகவானுடைய வக்ரநிலை பெறுகிறார். வக்ர காலகட்டங்களில் உண்மையில் சனிகிரகம் பின்னோக்கி செல்வது இல்லை. அதாவது நாம் காரில் பயணிக்கும்போது நம்முடன் பக்கத்தில் வரக்கூடிய காரின் வேகத்தை விட நாம் செல்லும் கார் அதிவேகமாக செல்லும் போது பக்கத்தில் வரும் அந்த கார் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும். பூமி சனிகிரகத்தின் பக்கத்தில் சனியை விட வேகமாக செல்லும் போது சனி பின்னோக்கி செல்வது போல் தெரியும். பூமிக்கும் சனிக்கும் தூரம் குறைந்து இருக்குமென்பதால் சனியின் தாக்கம் பூமிக்கு அதிகமாக இருக்கும். மேலும் சனி வக்ரம் பெறும்போது சனிகிரகத்திற்கு வலிமை கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் வக்ரகால தருணங்களில் சூரியனை விட்டு சனிகிரகம் அதிக தூரத்தில் இருக்கும். சனிய சூரியனின் கட்டுப்பாட்டை இழக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய சுய தன்மையோடு சனிகிரகம் சுற்றுவதால் சனிகிரகத்திற்கு வலிமை சூரியனின் கட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர காலகட்டங்கள் எப்படி இருக்குமென்று பார்ப்போம். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் ராசிநாதனாகவும் ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. ஜூன் மாதம் 19 2024 முதல் சுமார் 136 நாட்கள் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் வக்ரநிலையில் சஞ்சரிப்பார். ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் குருபகவான் அமோகமான அபாரமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக இருக்கிறார். மேலும் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிகுந்த பலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். பாதசனி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன என்று பார்க்கின்றபோது உங்களுடைய கால் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு வம்புதும்புகள் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சனி 2ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும் என்றாலும் பெரும்பாலான மகரம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவதற்கான யோகங்கள் கிடைக்கும். மேலும் புதிய வீடு மனை வீட்டு மனை சொத்து போன்றவற்றை வாங்குவதற்கான யோகங்களும் கிடைக்கும். ஆனால் 2ஆம் இடத்தில் சனி பயணிக்கும் போது அவமானங்கள் உங்களுக்கு அதிக அளவில் உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு மானக்கேடான விஷயங்கள் நடந்து அதனால் அவமானங்கள் ஏற்படும். உங்களுக்கு இன்னும் சுமார் ஒரு வருட காலத்திற்கு சனி 2ஆம் இடத்தில் இருக்க உள்ளார். எனவே இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் அதிகப்படுத்தாமலிருப்பது நல்லது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் பாதசனியாக இருந்தாலும் கூட அவர் வக்ரம் பெறுவது அதிர்ஷ்டமாகும். ஆக மொத்தத்தில் பார்க்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கோல்சார ரீதியாக பார்க்கின்றபோது கிரகங்களின் அமைப்புகள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. ஏனெனில் ராகுவும் குருவும் சாதகமான இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் உங்களுக்கு தற்போது பாதசனி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது சனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி சென்று கொண்டே இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி தன்னுடைய சஞ்சார காலகட்ட தூரத்தில் பாதிக்கு மேல் முடித்துவிட்டார். எனவே பாதசனியின் பாதிப்புகள் உங்களுக்கு இனி இருக்காது. 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 7.5 சனி காலகட்டம் முழுவதுமாக முடிந்துவிடும். சனிவக்ர காலகட்டங்களில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கின்றபோது உங்களுக்கு சனி பகவான் ராசியின் அதிபதி. ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளிக் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிற்குள் புதிய தெம்பு வந்தது போலிருக்கும். இதுவரையிலிருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் நல்ல முடிவுக்கு வந்து தீர்வு கிடைத்து உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும்.
அதிலும் குறிப்பாக சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவதால் சனிக்கு பலம் கூடுதலாக இருப்பதால் பெருங்கொண்ட பணத்தொகைகள் உங்களை வந்து சேருவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் சனியால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து இனிதாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து கிடைக்கும். இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க யோகமான காலகட்டமாக கருதப்படுகிறது. ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் சனி வக்ரம் பெறுவது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கும். இதுவரையில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். இதுவரையில் உங்களுக்கு நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பணங்கள் உங்களை வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் அனுபவபூர்வமாக உணரவும் பார்க்கவும் முடியும். 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் சனிபகவான் வக்ரம் பெறுவதால் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும். பேச்சாற்றல் அதிகரித்து நீங்கள் கையாளும் வார்த்தைகளில் தெளிவு கிடைத்து மற்றவர்களை உங்களுடைய பேச்சால் கவர்ந்து இழுத்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் எளிதில் சாதித்துக் கொள்ளலாம். பேச்சு சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு தொழில் சிறப்பாக வருமானங்கள் அதிகரிக்கும். இதுவரையில் இழுபறியாக இருந்து வந்த எல்லா காரியங்களையும் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையால் பேசி சுமூகமான தீர்வு காண்பீர்கள். உங்களுடைய ஜனன காலத்தில் சனிபகவான் வக்ரகதியில் இருந்திருந்தால் இந்த சனி வக்ரகாலகட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமான சிறப்பான காலகட்டமாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் ஜனன காலத்தில் சனி வக்ரம் பெற்ற நிலையிலும் ராகுகேதுக்களுடன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த சனி வக்ரகாலகட்டத்தில் அதைவிட அதிக அளவிலான பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் ராஜயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சனிபகவான் வக்ரம் பெறுவதால் இந்த தருணங்களில் உங்களுக்கு தனவரவுகள் அதிகரிக்கும். மேலும் பெருங்கொண்ட பணப்புழக்கங்களை பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலை உயரும். சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் அபிவிருத்தி ஏற்பட்டு உங்களுக்கு குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும். நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் வியாபாரத்தில் அதிக அளவிலான பணவரவுகள் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த உபாதைகளுக்கு தீர்வு கிடைத்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களை எளிதாக வந்து சேரும். உங்களுடைய உத்தியோகப் பணியில் உங்களுடைய சிறு முயற்சியினாலேயே பெருமளவிலான பெயர் புகழ் போன்றவற்றை நீங்கள் பெற முடியும். சக பணியாளர்கள் உங்களுடன் இணக்கமாக இருப்பார்கள். மேலதிகாரிகளிடமிருந்தும் நிர்வாகத்தினரிடமிருந்தும் உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுடைய வேலை அங்கீகரிக்கப்படும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உங்களை தேடி வரும். உத்தியோகத்தில் இதுவரையிலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். கல்வியிலிருந்து வந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழைய வண்டிவாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டிவாகனங்களை வாங்கி மகிழலாம். உயர்கல்வி படிக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் பரிபூரணமாக பூர்த்தியாகும். ஆக இந்த சனிபகவானின் வக்ரகாலம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாகும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டயோகத்தையும் அதிர்ஷ்டலாபங்களையும் அனுபவபூர்வமாக உணர்ந்து பார்க்க முடியும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர காலகட்டம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான காலகட்டமாகும். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் உங்களுக்கு தீராத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மேலும் இதுவரையில் இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த எல்லாவிதமான பிரச்சனைகளும் தீர்ந்து காதல் அன்பு அந்நியோன்யம் மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும். தீராத நோய்கள் தீரும். தீராத பகை தீரும். இந்த மாதிரியான பல்வேறு வகைகளான பிரச்சனைகளுக்கு மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த சனிவக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு திருப்புமுனையான காலமாகும். திடீர் உயர்பதவிகள் உங்களை தேடி வரும். வண்டி வாகனங்கள் வைத்து தொழில் செய்பவர்கள் பண்ணை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதிர்ஷ்டமான காலமாக இந்த காலம் கருதப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுடைய மனதிற்கு புதிய தெம்பு கிடைப்பது மட்டுமில்லாமல் புத்துணர்ச்சி ஏற்படும். இந்த தருணத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் சேர்ப்பதற்கான யோகங்கள் உண்டு. நீங்கள் யாரிடம் போட்டி போட்டாலும் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கே. போட்டித் தேர்வுகள் அதாவது எழுத்துத் தேர்வுகள் நேர்முகத் தேர்வுகளை சந்திப்பவர்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
ராகு 3ஆம் இடத்தில் பலமாக இருப்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைப்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து உள்ளது. ராகு கொடுக்கக்கூடிய பிரம்மாண்டமான பலன்களை வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். யாராலும் சாதிக்க முடியாத விஷயங்களை நீங்கள் சாதிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் 5ஆம் இடமான புத்திஸ்தானத்தில் குரு பலமாக இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். சனி பகவான் 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சிறப்பாக இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருபகவானும் 5ஆம் இடத்தில் அபாரமான அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். ஆக பெருங்கொண்ட வலிமை வாய்ந்த 2 வருடகிரகங்களும் சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோக காலகட்டமாக கருதப்படுகிறது. குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடந்தேறும். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமையும். இந்த காலகட்டத்தில் மாநில மற்றும் மத்திய அரசின் சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். அரசு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. ஏனெனில் குருபகவானும் சனிபகவானும் ராகுபகவானும் மிக அற்புதமான முறையில் உங்களுக்கு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.